ஆலயா காட்டன் வேட்டிகள், ஷர்ட்டுகள், வெட்டிங் செலிப்ரேஷன். ஆபாச வீடியோ மற்றும் ஆள்கடத்தல் வழக்கில் பெங்களூரு எம்எல்ஏ எம்பிக்களுக்கான சிறப்பு நீதிமன்றத்தில் முன்ஜாமீன் கோரி HD ரேவண்ணா மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனு சனிக்கிழமை காலை விசாரணைக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. முன்னாள் பிரதமர் தேவகவுடாவின் பேரனும் முன்னாள் அமைச்சர் ரேவண்ணாவின் மகனுமான பிரஜ்வல் ரேவண்ணாவுக்கு எதிரான பாலியல் குற்றச்சாட்டுகளை சிறப்பு புலனாய்வு விசாரணைக்குழு விசாரித்து வருகிறது. விசாரணைக்குழு அமைக்கப்பட்ட அதே நாளில் பிரஜ்வல் ஜெர்மனிக்கு தப்பிச் சென்று விட்டார். முதல் கட்ட விசாரணையில் 2019ஆம் ஆண்டுக்கு பின்னர் பெங்களூரு மற்றும் ஹசன் நகரில் உள்ள அவர்களுடைய வீட்டில் உள்ள சேமிப்பு கிடங்கில் வைத்து மொபைல் போனில் பல வீடியோக்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளன என தெரியவந்துள்ளது. இதுபோன்று பென்டிரைவில் 2976 ஆபாச வீடியோக்கள் பதிவாகியுள்ளன என்று காவல்துறையினர் தெரிவித்தனர். ஹசனில் உள்ள வீட்டில் பணியாற்றிய பெண் ஒருவர் அளித்த புகாரில் ஹோலே நரசிப்பூர் தொகுதியின் எம்எல்ஏவான HD ரேவண்ணா 2019 முதல் 2022 வரையிலான 3 ஆண்டுகளில் பலமுறை பாலியல் துன்புறுத்தலில் ஈடுபட்டார் என குற்றச்சாட்டை கூறி மற்றொரு பரபரப்பை ஏற்படுத்தினார். இந்த புகாரின் பேரில் 354A, 354D, 506 மற்றும் 509 ஆகிய பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. ஆபாச வீடியோ வழக்கில் ரேவண்ணாவை நேரில் ஆஜராகும்படி சிறப்பு விசாரணைக்குழு தெரிவித்திருந்தது. ஆனால் அவர் ஆஜராகவில்லை. எனினும் பெங்களூரு எம்எல்ஏ எம்பிக்களுக்கான சிறப்பு நீதிமன்றத்தில் முன்ஜாமீன் கோரி HD ரேவண்ணா மனு ஒன்றை தாக்கல் செய்திருந்தார். இந்த மனு விசாரணைக்கு வந்தபோது முன்ஜாமீன் பெறும் வகையில் ரேவண்ணா மீது வழக்கு பதிவு செய்யப்படவில்லை என்றும் அவர் முன்ஜாமீன் எடுக்க வேண்டிய அவசியமில்லை என்றும் சிறப்பு புலனாய்வு விசாரணைக்குழு சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் தெரிவித்தார். இதையடுத்து முன்ஜாமீன் கோரி தாக்கல் செய்த மனுவை HD ரேவண்ணா திரும்ப பெற்றுள்ளார். இந்நிலையில் ஆள்கடத்தல், பாலியல் வழக்கு தொடர்பாக ரேவண்ணா மற்றும் அவரது உதவியாளர் சதீஷ் பாபண்ணா ஆகியோர் மீது மைசூர் KR நகர் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த வழக்கில் பெங்களூரு MP MLAக்களுக்கான சிறப்பு நீதிமன்றத்தில் முன்ஜாமீன் கோரி HD ரேவண்ணா மனு தாக்கல் செய்தார். இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி சந்தோஷ் கஜனன் பட் விசாரணையை சனிக்கிழமை காலை 11 மணிக்கு ஒத்திவைத்து உத்தரவு பிறப்பித்தார். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் ஜெகநாத். ஆலயா காட்டன் வேட்டிகள், ஷர்ட்டுகள், வெட்டிங் செலிப்ரேஷன்.